ஸோ நம்ம பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? புற்றுநோயை உண்டாக்கும் சிகரெட், பீடி, புகையிலை பொருட்களிலிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸில் வந்து நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்து இருக்கிற பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜியோட வாயை வந்து ஜூம் பண்ணி அதில் இருக்கிற ஸ்டெயின்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன தலைவரே, நீங்களே இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டீத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பர்சனுக்கும் என்னென்ன ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் ஸ்டெயின் இருக்குது பல்லில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலன்னு அர்த்தம். உங்களோட ஓரல் ஹைஜீன் வந்து புவராக இருக்குன்னு அர்த்தம். இஃப் இன்கேஸ் ஒரு மாதிரியா எல்லோயிஷ் ப்ரௌனிஷ் ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை டீ காஃபி ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு டேப்லெட்னால கூட உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து டூத்தில் டெவலப் ஆகலாம். இஃப் இன்கேஸ் ஒரு பிளாக் லைனில் ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா உங்களோட சலைவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இஃப் இன்கேஸ் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஸ்டெயின் இருக்கும் பல்லில். ஸோ அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌனிஷ் ஸ்டெயின், அதாவது இந்த மீன் கிரியேட்டர்ஸ்லாம் ஜூம் பண்ணி போட்ட ஸ்டெயின்ஸ், இதுதான் மெயினாக நம்ம டொபாக்கோ ஸ்டெயின்னு சொல்லுவோம். ஒரு டார்க் ப்ரௌனில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டொபாக்கோ கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, இதர் வந்துட்டு பான், பீடா அண்ட் கூலிப், வாட் எவர் இட் இஸ், அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.